Next we have sensation or sensation தான் இங்க வந்து பேச போறாரு. பிக் பாஸோட சென்சேஷன் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து எல்லா யங் கேர்ள்ஸோட ஹார்ட் த்ராபா வந்து மாறி இருக்கிற ஒரு சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மேல் லீட் ஆக்டர் சிவி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். சிவி, you look dashing as always. Over to you. ஹலோ மேம், பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது பிரசாத் ஸ்டூடியோ வழியாக வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். இந்த வடபழனி கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள முக்காவாசி ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடிக்க சான்ஸ் கேட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல பலன் இருக்குன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்ம வேறு எதையுமே நான் நம்ப மாட்டேன். போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றதை நம்பி தான் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தேன். ஒரு 5000 ரூபாயை வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அது மூலிமா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ், நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் நடிச்சிருப்பேன். 3650 நாளில். ஸோ மீதி இருக்கிற 3500 நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு 50 நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 300 நாள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கும். பட் அந்த 300 நாள் நம்மளோட ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணும். சினிமான்னு நான் வந்து வரும்போதே எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் துணிவில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் எதற்கும் துணிந்தவனில் சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணது தான். நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றி இதை இப்போ நான் பேசினேன்னா, இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேவாக படிக்கும்போதே எனக்கு மெயினாக அது ஒரு மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த். அது ஆக்சுவலாக ஏன்னா இதில் நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது. பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபிஷேக் ஜெயின்னு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப நீங்கள் படம் முடிச்சு வரும்போது கண்டிப்பாக அவர் கேரக்டரை பற்றி பேசுவீங்க. இன்னொன்று இதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஹீரோயின்ற ஒரு கான்செப்ட்ல இல்லை படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 6 கேரக்டரை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ இதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடிச்சு வரும்போதே எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா முடிச்சு வரும்போது என்னை சுற்றி ஒரு 1000 கேமரா இருந்துச்சு. ஒரு 3 மாதம் 4 மாதத்துல பாதியாச்சு. அப்புறம் அப்படியே கம்மியாகும். நம்ம பண்ணுற வேலைக்கான விஷயங்கள் தான். இன்னைக்கு நான் இது வந்து நான் பிக் பாஸ் போகும்போதே எனக்கு தெரியும், வெளியே வந்தோன்னா இது நடக்கும். இதை தாண்டி இதை நம்ம அப்பயே யோசிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இல்லை வந்தவொன்னே நம்மள ஒரு 10 பெரிய டைரக்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க, படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலியூஷனலாக இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். அந்த டைமில் நம்ம ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போகிறோம்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும். ஸோ அந்த 1.5 இயர்ஸ் நம்ம லைஃபோட ரொம்ப முக்கியமான டைமை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம். கதை ரொம்ப முக்கியம் தான். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறோம்னா அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து கதைகள் நிறையா வந்துச்சு. இன்னொன்று நமக்கு அமையிறதுன்னு ஒன்றும் இருக்குது. நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். பட் அதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும். அப்படி அமைஞ்சது தான் இந்த இடி மின்னல் காதல். அந்த டீம் மாதிரி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னார். ஸ்க்ரீன் பிளே படித்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த அவர் ஜேசி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சாம் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது. அது ரொம்பவே முக்கியம். எனக்கு பிக் பாஸில் இருக்கட்டும் இல்லை எங்கேயுமே நிறைய பேர் சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கிறீங்க. கமல் சாரும் அதான் சொன்னார், நேர்மையாக இருக்கீங்க. எவ்வளோ மேடைகள் கிடைச்சாலும் எவ்வளோ பெட்டிகள் காசுகள் வந்தாலும் அந்த நேர்மையை உண்மையை விட்டுறாதீங்க, அதுதான் அவங்கள கூப்பிட்டு போகணும்னு சொன்னார். பட் அதுதான் நானும் நம்புகிறேன். அதே மாதிரி அந்த ட்ராவல் பண்ணுற டீமுமே அதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு
அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் இன்னைக்கு அவர் பேசும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுதான் அவர். இன்னொரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அவருக்கு என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும், சென்சாரில் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இது நம்ம நடிக்கவும் முடியாது. இது அவர் ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மணி நேரம் தூங்குறாருன்னு கூட தெரில. பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம். எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் தான் நம்மளை பற்றி பேசும். ஏன்னா நான் துணிவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சாரோட நிறைய பர்சனலாக பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார். அவர் கடந்து வந்த பாதைகள், பட்ட லைக் அவமானங்கள், நிறைய விஷயங்கள். நான் கூட எதுக்குடா சார் இவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்சனலாக சொல்கிறாரு அப்படின்ற போது ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. இன்னைக்கு போயிட்டு இங்கே உள்ள யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும் போது நம்மளும் ஃபியூச்சரில் அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்கள் வேற யார்ட்டையா கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்கே இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு. இப்போ நம்மலாம் வந்து ஒன்றுமே கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டினா தான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எங்கேயுமே சோர்ந்து உட்காந்துட்டோம்னா அப்படியே போயிடும். அது மட்டும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 years பேக் நிறைய பேர் பயங்கர ஸ்மார்ட்டாக, பயங்கர டேலண்டடாக, எல்லாம் டான்ஸ், ஃபைட்டு, இது அதுன்னு எல்லாமே. பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் கைவிட்டுடுறாங்க. போதுண்டா அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போதே பல பேர், எதுக்கு பிரதர் நீங்கள் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அங்கேயே போயிடலாம். பட் இல்லை, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு இன்னைக்கு கண்டிப்பாக நிஜமாக இருக்குது. இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் வாசு சார், பேரரசு சார், ஆர்பி உதயகுமார் சார், இவங்க எல்லாருமே எனக்கு. வாசு சார் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிட்டே இருப்பான். அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது வந்து, ஒருத்தன் ஒரு ஆக்டராவோ ஒரு ஹீரோவோ ஆகிறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது முடியல. அதுக்கடுத்து நான் ஆரம்பித்தேன். ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ த்ரூ விக்ரம் இருக்காரு, இல்லை வேற ஏதாவது பெரிய ஆக்டரோட சன் இருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் இப்போ விக்ரம் சார் பட்ட கஷ்டமா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அவ்வளோ தூரம் பண்ணி இங்கே வந்து இவர் இருக்கிறார். அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும். ஸோ இதுக்கு ஜென்ரேஷன்ஸாக ஆகுது. இப்போ பாலாஜி சார் சொன்னதுமே, வாசு சார், அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு 12 to 13 years ஆயிருக்கு டேரக்டராக வந்து இங்கே நிற்கிறதுக்கு. ஸோ இங்கே எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் வந்து, நாங்கள் இது வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட்டை பற்றி பேசினதே இல்லை இது வரைக்குமே. படம் ஹிட் ஆயிரும், இது சூப்பர் ஹிட், இது வந்து பயங்கரமாக ஓடிடும், இதை மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். கூட நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம். இந்த உழைப்புக்கான கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினேன். இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன். அதே தான் பாலாஜி ப்ரோவும், ஜேசி, நான் எல்லாருமே ஒரு உண்மையாக ஒன்று பண்ணியிருக்கோம். இது மூலிமா கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ப்ரொடியூசராக இருக்கனால கண்டிப்பாக பணமும் கிடைக்கும். ப்ரோ கண்டிப்பாக இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான், இதுக்கப்புறம் நிறையா பண்ணுவோம். என் நம்பிக்கை இருக்குது, இந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறையா மேடைகள், நிறையா படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். எல்லாரும் வந்து எங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே ஈவினிங் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ சப்னா ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் பாலாஜி மாதவன் அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இட் இஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ என்னோட ஜேர்னி வந்து லைக் அங்கிள் வந்து பி வாசு. ஸோ 3rd generation நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் 3rd தலைமுறையாக நாங்கள் வந்திருக்கோம். இந்த சப்போர்ட்னால தான் இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ ஜேர்னி அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட்டாக எனக்கு கிடச்சிது ஃபார் லேர்னிங் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சரி கரியராக இதை நம்ம எடுக்கலான்றது வந்து November 26, 2011 மிஷ்கின் சாரை மீட் பண்ணேன். ஸோ அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ 12th assistant இருக்காங்கடா, ஸோ இந்த படத்துக்கு இல்லைன்னு சொல்லி தான் ஆரம்பித்த அந்த இன்டர்வியூ. பட் இன்டர்வியூ ஆஃப் வேலையே சொல்லிட்டாரு. ஸோ அங்கே தான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னே சொல்லுவேன்.
I considered myself as a serious filmmaker. மிஷ்கின் சார் கிட்ட இருந்தான். ஸோ இந்த ஸ்டேஜில் என்னோட சின்சியர் தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இன்னைக்கு இங்கே வர என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தது தான் கௌதம் ராமச்சந்திரன். ஸோ அவரோடையும் அது ஒரு எக்ஸ்டெண்டட் மிஷ்கின் சார் ஸ்கூலாக தான் இருந்துச்சு. பட் என் கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆனது வந்து ஸ்க்ரீனில் வந்து பேசின டேரக்டர். ஸோ எனக்கும் அவரை வந்து ஆக்டராக தான் தெரியும். ஸோ அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன், என்னோட ஸ்கிரிப்டுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஸோ பாம்பே கூப்பிட்டாரு. ஸோ ஸ்கிரிப்டை கொடுத்தாரு, ராக்கெட்ரி ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. ஸோ கொடுத்தப்போ எனக்கு தெரியுது அவர் தான் டேரக்டர்னு எனக்கு சொல்லலை அவர். ஸோ நான் நினச்சேன் ஓகே அவர் நடிக்கிற ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்துருக்காரு போல இருக்குன்னு நினச்சேன். ஸோ அது ஸ்கிரிப்ட் சேஞ்ச் மை தாட்ஸ் அபவுட் ஐ டோன்ட் வாண்ட் டு பர்சியூ. என்னோட அவர் சொன்ன கதை வேற ஒரு இதில் இருந்தது. ஸோ அப்போ தான் சொன்னேன் தட் இஸ் லார்ஜ்லி பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. வாஸ் பிகாஸ் ஆஃப் நம்பி நாராயணன். ஸோ நம்பி சாருக்கு வந்து என்னோட பெரிய சாரி வந்து அந்த படத்தில் தான் இருந்துச்சு. ஸோ வேறு அவருக்கு லைஃப்பில் நடந்த அந்த ட்ராமாக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் சாரி கூட சொல்ல முடிய ஒரே ஒரு சிச்சுவேஷன் இஸ் ஒன்லி பை கிவிங் மை டைம் ஃபார் தட் ஃபிலிம். ஸோ பட் தட் சேஞ்ச் மை என்டையர் பெர்ஸ்பெக்டிவ் as a filmmaker. எனக்கு வந்து மேடி சார் இந்த டேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் மாதிரி இருந்தார். லைக் வாட் பெர்ஸ்பெக்டிவ் ஐ ஹேட் டுவர்ட்ஸ் ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப அஷ்யூர்டாகவும் பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கம்மிங் ஃப்ரம் மிஷ்கின் சார் ஸ்கூல்லேருந்து ஒரு ஐடியாவோட நான் வந்தப்போ மேடி சாரோட ஸ்கூல் ஆஃப் தாட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ லார்ஜ்லி அதோட எக்ஸ்டென்ஷனாக பார்த்தது தான் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியும் சரி ராக்கெட்ரியும் சரி ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் அவங்க மிஷ்கின் சார் இருந்தார், இங்கே மேடி சார் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அந்த டீம் ஸ்டாண்டிங் அண்ட் ஆக்டராக இருக்கும்போது ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த கேமரா அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் ரெண்டு இடத்துலையும் நான் வந்து பிஹைண்ட் த கேமராவில் அந்த கோர் டீம் மெம்பராக நான் இருந்தேன். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆன் ஒர்க்கிங் ஆன் தீஸ் டூ ஃபிலிம்ஸ் வந்து அவங்க ரெண்டு டேரக்டர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். என்னன்னா சரி நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருக்க, ஸோ இப்போ நான் ப்ரொடியூசராக பேச போகிறேன், நீ வெளியே போன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஆல் த மீட்டிங்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான மீட்டிங்ஸில் வந்து ரெண்டு பேருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டிஸ்கஷன் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ தட் கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இடிமினல் காதல் நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். பட் அப்போ தான் இந்த செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன லைக் முடிஞ்ச டைம். ஸோ தேர்ட் லாக்டவுன் வருமா வராதான்ற ஒரு தயக்கம் அந்த ப்ரொடியூசருக்கு இருந்துச்சு. பட் பை த டைம் நான் ஸ்க்ரீன் பிளே முடிச்சுட்டேன். ஸோ பட்ஜெட் போட்டாச்சு. ஸோ என் டிஓபி ஜெயச்சந்தர் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, பட் ஈ ஆல்சோ ட்ராவல் ஓனாய் மாட்டுக்குட்டின்னு செகண்ட் யூனிட் கேமராமேனாக அவர் இருந்தார். ஸோ அங்கே தான் எங்களுக்குள்ள ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. லைக் ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரும் ஒரு கேமராமேன் ரொம்ப முக்கியம் நம்புறேன் நான் லைக் ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது. பிகாஸ் அதில் தான் எனக்கு தெரியும் என்ன இது பண்ணணும்னு. ஸோ அவன் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் வேர் எனிவே இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் we are responsible for his money. So நம்ம ஏனோ தானோ பண்ண முடியாது. And moreover as a director it's a larger responsibility to finish in that budget. And budgetலையும் பண்ணணும், அதை எக்ஸிக்யூஷன்லையும் ஒர்க் ஆனால் தான் நம்மளுக்கு அடுத்த படம் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து அவன் கேட்ட கொஸ்டின் தான் why don't we start. ஸோ அப்போ நான் வந்து என்னோட கப்பல் ஆஃப் 2-3 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் மஹேந்திரா முல்லத், மிஸ்டர் இளையமாறன். ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே ஐ ப்ரெசென்டட் இட். நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதான். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ப்ரொடியூசராக ஐ வாண்ட் டு தேங்க் தீஸ் டூ பீப்புள். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன், கண்டிப்பாக டேரக்டராக இருந்திருப்பேன். பட் ப்ரொடியூசராக நான் நிற்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் தட் டைம் தே போத் யோசிக்க கூட இல்லை. தே செட் இந்த பட்ஜெட்டில் நீ இது பண்ணுற இந்த குவாலிட்டி, ஆனால் இந்த குவாலிட்டி எது வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னிக்கு ஆஸ் பாவக்கி ஐ வில் சின்சியர்லி தேங்க் தீஸ் டூ பீப்புள். அண்ட் தென் அங்கேருந்து அவங்களோட சப்போர்ட்லேருந்து வி காட் லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து. ஸோ அப்படி தான் பாவக்கின்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வி ஆர் வெரி கிளியர். நான் அந்த ப்ரொடக்ஷன் பேசிகிட்டு இருக்கும் போதே ஐ வாண்டட் ஆண்டனி சார் அஸ் எடிட்டர் ஃபார் திஸ் ஃபிலிம், சாம் சியர்ஸ் அஸ் மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக யங்காக நாங்கள் போயிட்டோம். இப்போ எனக்கு அந்த இன்வெஸ்டர்ஸை தெரியும், அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் பெரிய பெரிய தேங்க்ஸ் என்னன்னா வந்து ஆண்டனி சாரும் சாமும் அண்ட் இதில் நடிச்சிருக்கிற எல்லா வெட்டரன் ஆக்டர்ஸ், ராதா ரவி சார் ஆகட்டும், பாலசக்திவேல் சார் ஆகட்டும், யாருமே ஒரு இடத்துல கூட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அந்த டவுட் அப்படின்ற வரவே இல்லை. தி ஆல் ஒன்லி மோட்டிவேட்டட், அது ஒன்லி சப்போர்ட்டட். யாருமே வந்து நீ ரிலீஸ் பண்ணிடுவியா படத்தை அந்த மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. பிகாஸ் நான் ஏன் வேறு வெட்டரன்ஸ் பேரை சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் கூட ஐ கேன் வைப், சிபி ஆகட்டும், யாஸ்மின் ஆகட்டும், பவ்யா, ஐ கேன் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட்.
பட் இவங்கெல்லாம் வெட்டரன்ஸாக இருந்துட்டு எங்கேயுமே அந்த கொஸ்டின் கேட்காது தான் எங்களுக்கான பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. அது இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அவங்க இருக்காங்க. இப்போ ராதாரவி சார் ஆகட்டும், பாலசக்திவேல் சார் ஆகட்டும். ராதாரவி சார் பர்சனலி கால் பண்ணார், அவர் சாரி சொன்னார், நான் அவர் உடம்பு முடியல. ஸோ நானும் சொன்னேன் சார் ட்ரபிள் பண்ண விரும்பல. பாலாசக்திவேல் சார் வந்து இப்போ எப்படி மேடி சார் எனக்கு வர முடியாதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டு தரேன்னுமோ அதே தான் பாலாஜ் சாரும் சொன்னார். சேம் அப்ளைஸ் டு ஆண்டனி சார் ஆல்சோ. ஆண்டனி சாரும் உடம்பு முடியலன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. எங்களை படம் பார்த்துட்டாங்க. ஆண்டனி சார் லார்ஜ்லி அவர் தான் ஃபுல்லாகவே எடிட் பண்ணார். ஸோ கம்மிங் டு மை காஸ்ட், ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த படம் முடித்தப்போ போய் கதை சொன்னது சிபி கிட்ட தான். ஸோ சிபி நாங்கள் ஒர்க் ப்ரொஃபைலில் கிராஸ் கூட ஆனது கிடையாது. பட் எப்படி எல்லாரும் பிக் பாஸோட ஃபேனும் நானும் பிக் பாஸோட ஃபேன் தான். ஸோ அந்த பர்டிகுலர் சீசன் அது கோஇன்சிடென்ஸ் தான். ஏன்னா வேர் ஐ ஃபினிஷ் ரைட்டிங் தி ஸ்க்ரீன் பிளே அண்ட் கரெக்டாக அந்த வீக் வந்து அவங்க ஃபேமிலி வீக்காக இருந்துச்சு. ஸோ அவர் இந்த ஃபேமிலி வீக் பண்ண ரியாக்ஷன்ஸ் வாஸ் லார்ஜ்லி பிகாஸ் இப்போ டீசரே பார்த்துட்டீங்க. டீசரில் ஆக்சிடென்ட்டை சுற்றி தான் நடக்குது. ஒரு என்டையர் ஃபிலிம் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் 6 சென்ட்ரல் ஆக்சிடென்ட்டில் 6 சென்ட்ரல் கேரக்டர்ஸ்க்கு நடக்கிற காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் இந்த படம். ஸோ இந்த கில்ட் வந்து அவருக்கு அதை இன்னசென்ட்டாக பண்ணியிருப்பாரு. ஃபேமிலி வீக் வந்தப்போ ஐ குட் இமீடியட்லி ரிலேட். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சிட்டு வெளியே வந்தப்போ யூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ அப்ரோச். இந்த படம் நான் பண்ணுறேன் கூட, நான் தான் ப்ரொடியூஸும் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன விஷயம் வந்து அவர் கதையை கேட்டு ஓகேன்னு சொல்லவே இல்லை. இமீடியட்லி செட் ப்ரோ நான் ஸ்க்ரீன் பிளேயும் படிச்சுட்டு வில் டேக் அ கால்னர். ஆஸ் அ டேரக்டர் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் பிகாஸ் ஐம் வெரி கம்ஃபர்டபுள். ஸ்க்ரீன் பிளே படித்தாங்கன்னா தெரிஞ்சிடும். நான் வாயில் எவ்வளோ நரேட் பண்ணாலும் டீட்டெயிலிங் முடியாது. ஸோ ஐ வாஸ் இமீடியட்லி லைக் ஓகே திஸ் இஸ் த கே தட் தட் சென்சிபிலிட்டி எனக்கு மேட்ச் ஆச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி தான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ சிபி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஃபார் ட்ரஸ்டிங் வெறும் டேரக்டராக இல்லை ஒரு ப்ரொடியூசராகவும் ட்ரஸ்ட் பண்ணதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஷார்ட் இன் த ஆர்ம் ஃபார் மீ. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ சாம் வந்து எனக்கு வந்து ராக்கெட்ரியிலேருந்தே பழக்கம். பட் அஃப்கோர்ஸ் ராக்கெட்ரி மிக்சிங் செஷன்ஸ்லாம் மேடி சார் அங்கேருந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் தான் பண்ணாங்க. ஸோ நான் மேடி சாருக்கு சொன்ன அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி சாம் ப்ரோக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ சாம் ப்ரோ இப்பவும் சொல்லிட்டு இருக்காரு அந்த படம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இது சொன்னப்பவும் அவரு சொன்னது தான் ப்ரோ படம் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, நம்ம பக்காவாக பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து ஃபார் வாட் வி நோ ஹவு மச் யூ கம் டவுன் சாம்ன்ற அந்த பிகாஸ் ஐ வாண்டட் த பிராண்ட் பிகாஸ் வி நோ சாம் வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் பெரிய ஃபேன் ஆஃப் ஹிஸ் பிஜிஎம்ஸ். ஸோ என்கிட்ட அவர் வந்தப்போ அதே தான் சொன்னார், ப்ரோ பிஜிஎம் நான் பார்த்துட்டேன், சாங்ஸ் வேணாம் நீங்கள் வெளியே பார்த்துட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, ஏன்னா இது கோஇன்சிடென்டலாக அகெயின் பிகாஸ் ஹேவிங் தீஸ் ரைட் பீப்புள் இந்த ஃபிலிம் வந்துட்டு மேட்டர்ஸ்ன்றது சாம் ஆல்சோ இஸ் வெரி பிக் எக்ஸாம்பிள். படத்தில் 4 பாட்டு இருக்கு, பட் 4மே ஸ்கிரிப்ட் லெவலில் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ சாம் ப்ரோ வந்து அதை கம்போஸ் பண்ணலை ஃபர்ஸ்ட்டு. ஸோ எடிட்டில் வி டிசைட் ஆண்டனி சார் சொன்னார், இது மாண்டாஜாக போடுறதுக்கு பதிலாக வீல் சாங்காக கடத்திடலான்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ வி ஆல்ரெடி ஃபினிஷ் ஷூட்டிங் அண்ட் எல்லா பாட்டுமே எடிட் முடிச்சுட்டு வி வெண்ட் அண்ட் கேவ் டு சாம். சாம் எங்கேயுமே வந்து ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஷூட்டிங்கும் முடிச்சிட்டீங்க, இதுதான் கட்ஸு, இப்போ எப்படி நான் டியூன் போடுவேன்லாம் சொல்லவே இல்லை. பட் டு பி ஆனஸ்ட் நீங்கள் இப்போ பாட்டும் பார்க்க போகிறீங்க 2 பாட்டு, யூ வில் நாட் கிவ் தட் இஸ் ஆல் கிரெடிட் டு சாம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பாட்டு வாங்கிட்டு போய் ஷூட் பண்ண மாதிரி தான் அவர் காமிச்சிருக்காரு. இதே ஸ்டேஜ் நான் கபிலன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ கபிலன் சார் நான் அப்ரோச் பண்ணது நான் இல்லை, மிஷ்கின் சார் அந்த பாட்டு எல்லாமே பார்த்துட்டு நான் மிஷ்கின் சார் ஒரு பாட்டுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன் லிரிக்ஸ்க்கு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்போட டெப்த்து, ஏன்னா நான் அவரோட ட்ராவல் பண்ணதுனால லிரிக்ஸில் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும். பட் இமீடியட்லி செட் அவர் விஷுவல் பார்த்துட்டு சொன்னார், டே இது நான் எழுதுறதை விட கபிலன் எழுதுனா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்டா அப்படின்னாரு. அப்போது என் முன்னாடியே ஃபோன் அடித்து கபிலன் சார் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் கபிலன் சார் வந்து என்கிட்ட ரெமுனரேஷனை பற்றி எதுவுமே பேசல, அது அந்த டிபேட்டே வரல. பிகாஸ் மிஷ்கின் சார் பேசி அவங்க இது பண்ணது தான் அந்த லாஸ்ட் கான்வர்சேஷன் வி ஹேட். ஸோ அதுக்கும் கபிலன் சாருக்கு இந்த ஸ்டேஜ் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக நடந்துச்சு. இவங்க யாருமே ஒரு இடத்துல கூட இந்த ப்ராசஸை கொஸ்டினே பண்ணல, நீ என்னடா ஏதோ நீ பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ பாட்டு எழுதுன்ற இல்லை டியூன் போட்டாச்சுன்னு சொல்கிற அப்படிலாம் யாருமே பண்ணல. அண்ட் பெரிய இது என்னென்னா எனக்கு நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணோம். ஸோ ட்ரெய்லர் வாட் யூ கோயிங் டு சி. ஸோ ட்ரெய்லர் கட் பண்ணும்போது சாம் ப்ரோ வந்துட்டு அதில் ஒரு பாட்டை போட்டார். ஸோ நான் சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ பாட்டு போட்டிங்க அப்படின்னு. இல்லை ப்ரோ வச்சுக்கோங்க ப்ரோ, சும்மா தான் நல்லா தான் இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அது வெறும் ட்ரெய்லருக்கு போட்ட பாட்டு. அப்புறம் நான் ப்ரோ சொன்னேன், ப்ரோ நான் கொஞ்சம் க்ரீடியாக இருக்கேன், பாட்டு பயங்கரமாக இருக்குது, இதை பாட்டாகவே கொடுத்துருங்க. ஐயோ நீனே பண்ணுவோம் பாட்டை வச்சு அப்படின்னாரு. பாட்டை கொடுங்க, நான் ஆண்டனி சார் கிட்ட போய் கொடுத்துட்றேன். பிகாஸ் பாட்டாக பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஐ திங்க் சாம் பெரிய தேங்க்ஸ் ஃபார் யூ.
பிகாஸ் சிறகாட்சி பூவேன்ற பாட்டு எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆல்பமாக வந்து சிறகாட்சி பூவே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஐ திங்க் பிகெஸ்ட் கிரெடிட் இஸ் சாம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னோ ட்ரெய்லரை பார்த்துட்டு இங்கே உங்கள் சாங்குக்கான ஒன்று இருக்குது பிகாஸ் ஆஃப் த ரொமான்ஸ் பிட்வீன் சிபி அண்ட் பவ்யா. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆண்டனி சருக்கும் பெரிய தேங்க்ஸ் பிகாஸ் ஹி புட் இட் இன் த ஃபிலிம். படம்லாம் முடிச்சு ட்ரெய்லர் கட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் இந்த பாட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அது தட்ஸ் வாட் யூ கோனா ப்ளே ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வாஸ் கிவிங் அஸ் மோர் பூஸ்ட். ஏன்னா கண்டென்ட் நல்லா இல்லை நல்லா இருக்குன்றது எங்களுக்கு இந்த விஷயத்துலாம் ஒரு ஃபிலிம் மேக்கராக என்னால் அசஸ் பண்ண முடியும். பிகாஸ் தே கேன் ஜஸ்ட் ஓகே பிஜிஎம் போட சொல்லிட்டான், போட்டேன், பாட்டே அவனே வேணான்ட்டு அப்புறம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டென்ட்டை மேலே அவங்க பார்த்துட்டு தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம்ன்ற ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ தேங்க்யூ சாம், தேங்க்யூ ஆண்டனி சார், கபிலன் சார், டு ஆல் மை க்ரூ. ஸோ கம்மிங் டு காஸ்ட், அஃப்கோர்ஸ் சாரி ஒரு பேரை மிஸ் பண்ண என் ப்ரொடக்ஷன் டிசைனர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். ஏன்னா இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு செட்டு அண்ட் ஒரு ப்ரொடக்ஷன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக அது இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் ஸ்கேல் லெவலில் எங்கேயுமே இது நம்ம ஃபஸ்ட்டு படம் பட்ஜெட் படம்ன்ற வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வரவே கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். இந்த படத்துக்கு இந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணணும். பிகாஸ் ஆடியன்ஸோ இல்லை இங்கே இருக்கிற யாருமே எங்களை வந்து கட்டாயப்படுத்தலை, நீ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீ தான் டைரக்ட் பண்ணணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. ஸோ ஐ கேனாட் கிவ் ரீசன்ஸ்ன்றதுல ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஒரு டேரக்டராக நான் ரீசன் கொடுக்க முடியாதுன்னா ப்ரொடியூசராகவும் கொடுக்கக்கூடாதுன்றதுல இன்னைக்கு வரைக்கும் நான் கிளியராக இருக்கேன். ஸோ அப்போ அப்படி வந்து பாலசுப்ரமணியம் கிட்ட நம்ம சொன்னோம் ப்ரோ, ஏன்னா எனக்கு முகமூடியிலேருந்து அவரோட ட்ராவல் இருக்குது. ஸோ அப்போ சொன்னேன் ப்ரோ என்னோட சென்சிபிலிட்டிஸ் தெரியும், என்னோட எஸ்தட்டிக்ஸாக நான் என்னென்ன எதிர்பார்ப்பேன் கலர்ஸ்னு தெரியும், பட் ப்ரொடியூசராக ப்ளீஸ் கிவ் மீ திஸ் பட்ஜெட் முன்னாடியே சொல்லிவிடுங்க. நம்ம ஷூட்டிங்கோ இதெல்லாம் போகிறது முன்னாடி என்ன ப்ரொடியூசராக இதை நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா இந்த பட்ஜெட் எனக்கு ரொம்ப நான் செட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செட்டு அதில் ஃபைட்டு இருக்க போது நிறைய இமோஷனலான சீக்வன்சஸ் இருக்குது, பங்கர் இருக்குது, அது சிங்கிள் ஷாட் ஒன்று பிளான் பண்ணேன். இது எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிஃபோர் ஈவன் ஐ குட் அனௌன்ஸ் தட் நான் ப்ரொடியூசராக இப்போ கம்பெனி நான் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. அப்போ போட்டு கொடுத்த பட்ஜெட்டில் ஒரு ப்ரொடியூசராக நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே பட்ஜெட்டில் தான் முடிச்சார். அவர் எங்கேயுமே ஒரு எக்ஸிக்யூஷனில் எங்கேயுமே அந்த பட்ஜெட் ஏற்றுறதோ எதுவுமே பண்ணலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா ஃபார் தட் வண்டர்ஃபுல் செட். அண்ட் அதே மாதிரி கூட டைலாக்ஸ். ஸோ ஆனந்த் குமரேசன் வந்துட்டு ராக்கெட்டில் எனக்கு அறிமுகம். ஸோ நான் வந்து ஏன்னா மேடி சார் வந்து என்ன டைலாக்ஸ் எழுத சொன்னார். ஸோ அப்போ மேடி சார்க்கே சொன்னேன் சார் நான் என் படத்துக்கு எழுத மாட்டேன், நீங்கள் என்ன சார் உங்கள் படத்துக்கு எழுத சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நீயே ஒரு கொலாபரேட்டர் பிடிச்சிக்கூட அப்போ உன் படத்துக்கு அது யூஸ் ஆகலன்னாரு. ஸோ அப்படி காக்கா முட்டை எனக்கு டைலாக்ஸாக ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலையும் எனக்கு பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக பிகாஸ் இந்த படம் அவ்வளோ இது பேசலை அப்படின்னா கூட ஐ வாண்டட் டைலாக்ஸ் டு ஒரு ரீச் இருக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம் அது ரொம்ப டைரெக்டாக அட்டாக் பண்ணலனா கூட பட் ஐ நீட் டு பிகாஸ் சின் அண்ட் ரிடம்ஷன்ற கான்செப்டில் போகும்போது ரொம்ப மாரல் சயின்ஸ் எடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப கிளியராக இருந்தேன். ஹவ் மை டைலாக்ஸ் ஷுட் பி. ஸோ ஆனந்த் குமரேசன் ப்ரோ வந்துட்டு ராக்கெட்ரிலையும் அவர் தான் எழுதினார். ஸோ அங்கேயே எங்களுக்கான ஒரு கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனப்போ இட் வாஸ் ஒன்லி நேச்சுரல் தட் இன்னும் இடிமின்னல் காதலில் அது கண்டினியூ ஆச்சு. அண்ட் எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா ஸோ ஒரு டைலாக்ஸ் எழுதிட்டு இது பண்ணும்போது ஸோ ஐ பிலீவ் இன் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ ஒர்க் ஷாப் ஜெகன் ப்ரோ கேட்டேன், ஜெகன் ப்ரோ பண்ணார். அப்போ ஆனந்த் ப்ரோ சொன்ன ப்ரோ ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்குது நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு. அதே கோஇன்சிடென்ஸ் தான் நினைக்கிறேன். ஒர்க் ஷாப் வந்த டைலாக் ரைட்டர் ஆக்டராக மாறிட்டார். ஸோ அவர் வந்து சொன்னார் ப்ரோ நான் இதை இது பண்ணுறேன், அது ஆல் தேங்க்ஸ் டு ஜெகன் ப்ரோ தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டர் வந்து ஆக்டராக அந்த ஒர்க் ஷாப்பில் கன்வெர்ட் பண்ணார். ஸோ ஃபாதர் கேரக்டராக அவர் ஸோ ஆனந்த் குமரேசன் அறிமுகம் படுத்தியாச்சு. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் தட். அண்ட் ஸ்டன்னர் சாம். ஸோ படத்தில் சேஸும் ஃபைட் அண்ட் ஆக்சிடென்ட் ஸோ மூணுமே ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஃபைட் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான தான். பட் ஆக்சிடென்ட் வாஸ் வெரி கிளியர். நான் சாம் கிட்ட சொன்னேன், சாம் நம்ம வந்து இது டிப்பிக்கல், ஏன்னா நிறைய படம் ஆக்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு, பட் இது 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸாக நான் கொண்டு வரேன். ஸோ அது சாம் வந்து பிகாஸ் சாம்க்கு எனக்குமே கூட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்ததில்லை. ஸோ வந்து சாம் பண்ண விஷயம்தான் வந்து வெரி பிளான். ஓகே நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பிளான் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதே ஸ்டேஜில் ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லுவேன் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த சேலஞ்ச் என்னென்னா என் ஸ்கிரிப்டில் வார் மெமோரியல்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு முன்னாடி இருந்த ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் வி ஆல்சோ நோ ஏன்னா சினிமாவில் வந்து இது வரைக்கும் வார் மெமோரியலில் அந்த மெமோரியலில் ஷூட் பண்ணவே விட்டதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஆர்மி லேண்ட் இருக்குது, போர்ட் இருக்குது, அண்ட் நம்மளோட செக்ரட்டேரியட் இருக்குது. ஸோ ஆர்மி இது வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து நாங்கள் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணப்போ ஸோ ஜேகே சார் தான் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஜேகே சாரை நாங்கள் ஃபஸ்ட்டு அமிச்சோம்.
ஆர்மி கிட்ட பேசணும். அண்ட் என்டையர் டீம் வெண்ட் அண்ட் ஸ்போக் டு ஆர்மி. ஸோ ஆர்மி எங்களை வந்து கொஸ்டின் பண்ணாங்க, ஏன் நீங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் பண்ணணும், எங்களை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோன்னோம். அந்த மீட்டிங் நான் போவே இல்லை, பிகாஸ் ஐ ஹேட் அதர் ஒர்க்ஸ். ஸோ ஜெயச்சந்தர், மை டைரக்ஷன் டீம் அண்ட் ஜேகே சார் போய் என்ன பேசினாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் கொடுக்காத பர்மிஷன் இடி மின்னல் காதல் கொடுத்தாங்க. ஸோ த மொமெண்ட் ஆர்மி கொடுத்ததும் போர்ட்டு கேட்டதும் அதான் கேட்டாங்க, உங்களுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னா ஆமாம் வாங்கியாச்சு, லெட்டர் காமிச்சப்போ இமிடியட்லி தே ஆல்சோ கேவ். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் ஒன்லி சப்போர்ட்டட் இட். ஸோ நம்ம வார் மெமோரியலில் நம்ம மட்டும்தான் கேமராவை உள்ளே வச்சே நாங்கள் ஷூட் பண்ணோம். அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது சாம்பரோ கிட்ட சொன்னப்போ சாம்பரோ அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, வார் மெமோரியல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரக்டர் இந்த ஃபிலிம். ஏன்னா ஆக்சிடென்ட்னு சொன்னாலே அவங்களுக்கு வார் மெமோரியல் புரியணுன்றதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். அதையும் ரொம்ப சூப்பராக சாம் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டன்னர் சாம்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ மூவிங் ஆன் டு மை காஸ்ட். ஸோ சிவி உள்ளே வந்துட்டாரு. ஸோ சிவி வந்ததுக்கப்புறம் வி வேர் லுக்கிங் ஃபார் லாட் ஆஃப் அதர். ஸோ அங்கேயே ஸ்கிரிப்ட் லெவல்லே டிசைட் ஆனதா ராதாரவி சார், பாலா சக்திவேல் சார், இது ரெண்டுமே நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த பேலன்ஸ் தான் தேவையான. இந்த படத்தில் என்னன்னா ஹீரோ ட்ரிவன் ஸ்டோரி கிடையாது, இது டோட்டலி அந்த ஆக்சிடென்ட் அண்ட் 6 சென்ட்ரல் கேரக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கல, 6 பேரில் 4 பேர் தான் பிடிச்சிருக்கு, 2 பேரை பிடிக்கலனாலும் இது ஒர்க் ஆகாது. ஸோ வி நியூ த பேலன்ஸ் பிட்வீன் அந்த யங்ஸ்டர்ஸ் அண்ட் தட் வெட்டரன், அந்த ஏஜ் குரூப் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ ஸோ ஃபஸ்ட்டு 2 பேருமே ஆன் போர்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் போனதான் ஜெகன் ப்ரோ. ஸோ ஜெகன் ப்ரோ வந்துட்டு எனக்கு ராக்கெட்ரியிலேருந்தே பழக்கம். ஸோ இங்கே இந்த படத்துக்குன்னு வரும்போது நான் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் அவரோட ஃபிலிம்ஸ் லைக் கோ. அவருக்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானும் அதே தான். ஸோ கோவில் வந்து அவரோட த வே ஹேண்டில் தட் கேரக்டர், எனக்கு எப்பயுமே ஜெகன் ப்ரோ பார்த்தேன்னா எனக்கு அந்த கேரக்டர் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ நான் சொன்னேன், அண்ணா இந்த படத்தில் வந்து கமீடியன் ஜெகன் எனக்கு வேணாம், எனக்கு வந்து ராஜான்ற கேரக்டர் ஒரு மெக்கானிக் கேரக்டர் த்ரூ அவுட்டாக வருவீங்க, பட் த்ரூ அவுட்டாக வரப்போகிறது கமீடியனாக கிடையாது. சிபி அண்ட் பவ்யாவோட இந்த ஆக்சிடெண்ட்டில் யூ ஆல்சோ ஹேவ் அ பார்ட் டு பிளே. ஸோ அவர் உள்ளே வந்ததில் இப்போ நீங்கள் இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குது, அது எல்லாமே ஜெகன் ப்ரோ வந்து ஆன் த ஸ்பாட்டில் அவரே போட்டார். அவர் என்கிட்ட கேட்டார், டே நான் போட்டேன் நீங்கள் வேணா வச்சுக்கோன்னாரு. அது அப்படியே ஆண்டனி சார் கிட்ட காமிச்சேன். ஆண்டனி சார் சொன்ன எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ அவர் அடித்த எல்லா கவுண்டர்ஸும் படத்தில் இருக்குது. ஆண்டனி சார் வந்து கையை வைக்கல. ஸோ தேங்க்யூ ஜெகன்னா ஃபார் கிவிங் தட் ஷேட் ஆல்சோ. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற படத்தை வந்து அவரே டிசைட் பண்ணிட்டார், வேணா இந்த இடத்துல இந்த லைனை போட்டால் கொஞ்சம் ரிலீஃப் வந்துடும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஜெகன் ப்ரோ ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆனில் தான் எனக்கு வந்து யாஸ்மின் பொன்னப்பா. ஸோ யாஸ்மின் பொன்னப்பா வந்துட்டு ஆரண்ய காண்டமில், ஸோ ஐ எம் நாட் சேயிங் ஆரண்ய காண்டமோட எக்ஸ்டென்ஷன் இந்த கேரக்டர் கிடையவே கிடையாது சொல்கிறதுனால. அண்ட் அந்த கேரக்டரில் சுபுக்கும் அஞ்சலிக்கும் ரொம்ப லைக் ஒரு துளி கூட சம்மந்தமே இல்லை. பட் வாட் ஐ மீனிங் பை ஆரண்ய காண்டம்னா அந்த கேரக்டர் டிசைன், தி வே டிசைன் சுபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் குமார் ராஜா சாரோட 2 படமும் நான் பெரிய ஃபாலோவர். ஸோ அப்போ இந்த சுபு எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான கொஸ்டின் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த அஞ்சலி கேரக்டர் எழுதும் போதே ஐ நியூ தட் திஸ் இஸ் மை சுபு. இஃப் ஐ காஸ்ட் கரெக்டான காஸ்டிங் பண்ணிட்டேன்னா எப்படி இப்போயும் ஆரண்ய காண்டம் பற்றி பேசினாலே சுபு கேரக்டர் மைண்டில் வருதோ, இடிமின்னல் காதல் எப்போ பேசினாலும் இந்த கேரக்டர் வரும். ஏன்னா எனக்கான பெரிய சேலஞ்ச் என்னன்னா, த மொமெண்ட் நான் வந்து சிவி பவ்யா யாஸ்மின் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு நினச்சிப்பாங்க. இதில் வந்து யாஸ்மினுக்கு வந்து சிபி அண்ட் பவ்யா கூட காம்பினேஷனே கிடையாது. ஸோ அப்போ இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இல்லை. அப்போ அந்த கேரக்டர் தனியாக பேசணும் போது ஸோ வி அப்ரோச். அவங்க வந்து 10 வருஷமாக எல்லாருக்கும் நோ தான் சொல்லியிருக்காங்க, எனக்கும் ஃபஸ்ட்டு நோ தான் சொன்னாங்க. அப்போ என் டீம் கிட்டேருந்து கேட்டேன், நீங்கள் டேரெக்டாக பேசுனீங்களா இல்லை மேனேஜர்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டேன். இல்லை டேரெக்டாக தான் பேசணும், பட் நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க இதுதான் கேட்டாங்க, ஏன் வரீங்க அப்படின்னு. நாங்கள் பெங்களூருக்கு நான் சொன்னேன், நீங்கள் எப்படியும் அதே நோ தான் சொல்ல போகிறீங்க, அதே நோ தான் எனக்கும் வேணும், பட் லெட் மீ டிரைவ் டு பெங்களூர், நான் ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன், தென் யூ சே தட் நோ ஐ கம் பேக் அப்படின்னேன். ஷீ செட் ஓகே வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஐ வெண்ட் ஸ்போக். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் நான் அந்த என்ன நாங்கள் பேசணும் அண்ட் வை ஷி அக்செப்டட் சொன்னால் உங்களுக்கு இன்னுமே புரியும் படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ அவங்க கேட்டது ஒன்று தான், நீ சொன்னபடியே எடுத்துருவியா அப்படின்னாங்க. நான் சொன்னபடியே எடுக்கலாம், நீங்கள் 2வது நாளே கிளம்பி போயிடுங்க, நான் ஷூட் பண்ணதை வேறு யாரை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், நோ வரிஸ் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி வரைக்கும் கிளம்புல அதை இப்போ வரைக்கும் உட்காந்துருக்காங்க. ஸோ சொன்னது தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். டப்பிங்கில் அவங்க படம் பார்த்துட்டாங்க. ஸோ தட்ஸ் ஸோ யாஸ்மின், தேங்க்யூ யாஸ்மின் ஃபார் ட்ரஸ்டிங். அண்ட் இதுக்கு மேலே கேப் வராதுன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச், ஸோ யூ ஒன்ட் பி டைப் காஸ்டட்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்ததா பவ்யா. ஸோ பவ்யா வாஸ் லாஸ்ட் டு என்டர் எங்களோட கேஸ்டிங்கில். நிறைய பேரை பார்த்தோம், லைக் டேட்ஸ் இஷ்யூஸ்னால ஒரு ஹீரோயின் நம்ம கமிட் பண்ணி டேட் இஷ்யூனால அது போச்சு.
ஸோ அவுட் ஆஃப் நோன் கான்டாக்ட் எனக்கு பவ்யாவோட இது அனுப்பிச்சாங்க. அவங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கதிர் சொல்லிட்டு. ஸோ ஒரு பாட்டு பார்த்தேன், இமிடியட்லி ஓகேன்னு சொன்னேன். ஸோ வந்து மீட் பண்ணாங்க. ஸோ மீட் பண்ணது வந்து ஜஸ்ட்டு அவங்களும் கதை கேட்கறதுக்கு, நானும் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படி தான் வந்தாங்க. அது எனக்கும் ஏன் 2 ஹீரோயின்ஸ்க்கும் ஏன் அப்படி கரெக்டாக நடந்ததுன்னு தெரியல. பார்த்தோம், ஜஸ்ட்டு ஒரு 1 hour ஐ நரேட்டட் த ஸ்டோரி. இமிடியட்லி ஓகேன்ட்டாங்க. நான் பண்ணுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க அப்பாவும் கூடி இருந்தாங்க, அங்கேயே சம்பளம் பேசிட்டோம். அங்கேயே இமிடியட்லி டே 1 அவங்க அக்செப்ட் பண்ணி வந்தாங்க. தேங்க்யூ பவ்யா ஃபார் ட்ரஸ்டிங். பிகாஸ் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சிவி பவ்யா, பிகாஸ் நாங்கள் ஃபுல் படம் இனிமே பார்த்தாச்சு. பட் வென் வி ரிலீஸ்ட் தட் போஸ்டர்ஸே, அவங்க 2 பேரான தி வே தே ஆர் லுக்கிங் அண்ட் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதருக்கு எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. ஸோ அது ஐ கான்ட் டேக் எனி கிரெடிட் ஃபார் ஆல் தட் அதர் தென் ஜட்மெண்ட். ஸோ தேங்க்யூ பவ்யா ஃபார் தட். அண்ட் கூட நடித்த எல்லாருமே, ஸ்ரீராம் நடிச்சார், மோனா, பிரியா, லைக் இஃப் ஐம் மிஸ்ஸிங் அவுட் எனி நேம்ஸ் ஐம் சாரி. அண்ட் அதில் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது, அருள் பாண்டியன்ற கேரக்டர் இதில் இருக்குது. ஸோ மை டீம் வாஸ் கோயிங் ஆன் ஆஸ்கிங் மீ, ப்ரோ நீங்கள் ஸ்கெட்யூலே போட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, காம்பினேஷன் இருக்குது அவர் எல்லாரோடையும், அருள் பாண்டியன் யாருன்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைப்பா நானே அருள் பாண்டியனை பார்க்கல, நான் என்ன பண்ணுறது, லைக் whomsoever I'm seeing, I'm not getting that அருள் பாண்டியன். ஏன்னா அருள் பாண்டியன் வந்துட்டு ஒரு விக்கெட்னஸ் இருக்குது, பட் அவருக்குள்ளேயே ஒரு லவ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸில் எல்லாருமே வந்து தே லவ்வுக்காக தான் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் டைட்டில் இடி மின்னல் காதல். ஸோ அந்த காதலுக்காக அவங்களே இடியாக இடிச்சுப்பாங்க, மின்னலாக தெரிச்சுப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு பிரதர், ஈவன் தோ இஸ் விக்கெட் அண்ட் கன்னிங், அவர் பிரதர் மேலே இருக்கிற பாசமாக அவர் இந்த படத்துக்குள்ளே அவரை கொண்டு வருது. ஸோ அப்போ அது யாரும் தேடிட்டு இருக்கும்போது என்னோட கூட ஒர்க் பண்ண டைரக்ஷன் டீமில் விவேக்னு ஒரு பையன் வந்து ஜஸ்ட் ஷோட் மீ ஒன் வீடியோ. இமீடியட்லி அவரை கூப்பிட்றா அப்படின்னா, சார் நார்வேயில் இருக்காங்க அப்படின்னாரு. நார்வேயில் என்னடா பண்ணுறாரு அப்படின்னேன். ஸோ இல்லை, அவர் வந்து கயல் படத்தில் நடித்தார், ஸோ அவர் வந்து நார்வே சிட்டிசன் அப்படின்னாங்க. கேன் யூ ரிக்வெஸ்ட் ஹிம்னு பார்த்தா எனக்கு வந்தாங்க, வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணதும், ஸோ இஸ் நேம் இஸ் வின்சென்ட் நகுல். மீட் பண்ணதுமே எனக்கு தெரிஞ்சிச்சு தட் இஸ் மை அருள் பாண்டியன். தேங்க்யூ வின்சென்ட் ப்ரோ, பிகாஸ் டெஃபினட்டாக என்னோட டைமென்ஷன் ஆஃப் த ஃபிலிம் சேஞ்ச் ஆச்சு த மூமெண்ட் ஐ காட் யூ இன் த ஃப்ரேம். ஸோ தேங்க்யூ வின்சென்ட். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு largely we have decided everything, we decided to go on floors. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக ஜெமினி இருந்தாங்க. ஸோ ஜெமினி வந்துட்டு பிகாஸ் வி வெண்ட் அண்ட் டோல் தட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக இப்படி இருக்கோம். அண்ட் எங்களோட டிஓபி வந்து ப்ரொடியூசராக இருந்தாலும் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்கிறாரு. இவ்வளோ கேமரா இந்த கேமரா தான் வேணும், இவ்வளோ லைட்ஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னு போது தி சப்போர்ட். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஒரு 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது இஃப் வி ஹேவ் த விஷன், இண்டஸ்ட்ரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருமே எங்ககிட்ட படம் எடுக்காதுன்னு சொல்லவே இல்லை. படம் எடுத்துட்டு இப்போது அது தெரிஞ்சு இந்த ஸ்டேஜில் நான் பேச விரும்பலை. ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வாண்ட் டு ஸ்பீக் தட், பட் ஐ திங்க். அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி அவர் வந்து எனக்கு ராக்கெட்டி நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தார், இந்த கதை இல்லை. ஸோ அவர் சொல்லும்போது அந்த ராக்கெட்டில் அவர் நடிச்சிருந்தார். ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும் அவரை. இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், அவர் வந்து மேடி சார் கிட்ட கதை சொல்ல போனார். அவர் ஆக்சுவலி இதில் ஆக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் அதில் வந்து அசிஸ்டண்டாக ஆக்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம நிறைய மேடைகள் பார்த்து எல்லாமே ஃபேக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இது கன்ஃபார்மாக ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து நடிப்பாக இருக்கும். பட் இதில் பேசுகிற எல்லாருமே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதில் அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம், ஆனால் ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது. இதில் நடிச்சிருக்கவங்க, டெக்னிக்கல் டீம் எல்லாமே. பாலாஜி அவர் இந்த படத்தை என்னை எத்தனை தடவை திட்டினாருன்னு தெரியல, ஃபர்ஸ்ட்ல அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேரக்டரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் எனக்கு அது பிடிக்காது. நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசாக எப்பயுமே நம்ம கேட்குற விஷயமும் எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம். யாராக இருந்தாலும், எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் அது இது ஹிட் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அவங்க வந்து அதை ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து உண்மை பண்ணல. ஒரு புதுசான ஒரு முயற்சி, இதை எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம். நீங்கள் நார்மலாக வந்து ஆர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்ன பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ஆர்ட் அப்படியே திருப்பி விடுவாங்க. திருப்பினாங்கன்னா தெரியும், ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு
வழக்கமா அப்படி நம்ம ஒரு ஆச்சரியம் வரும்ல. ஸோ மியூசிக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரீல்லாம் போட்டு காமிக்கும் போது அவர் கதவு திறந்துருந்துச்சு. அவர் போட்டு விட்டு வெளில வந்து நிற்கும் போது அவர் அசிஸ்டன்ட் யாரும் வந்திருந்தாங்க போல இருக்கு. அவர் திட்டிட்டு இருந்தார் என்ன இப்படி இருக்கு, சரியா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா படத்திலும் நடக்கிறத நம்ம கேட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் எப்படின்னா, சரி ஓகே இது என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல கேப்ல இருக்கும், நமக்கு தெரியும் இங்கே வரப்போகுதுன்னு. ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ரீல் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் போக போக அவருக்கு வந்து பழகிட்டாரு, புரிஞ்சிருச்சு அவருக்கு, ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு அவருக்கு நடுவில் நிறைய இப்போ சண்டை போடுறது எப்படின்னா, நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகும்னு சொல்லுவேன், அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டா தெளியும்னு சொல்லுவாங்க. அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. எண்டாவது அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார். அந்த கதை வந்து வேற லெவல் கதை. இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. தமிழ் சினிமா இப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணால் போதும், அதுக்கு யார் ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும். இப்போ நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறேன், ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். மலையாளத்தில் இப்போ நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்கறது யார் ஹீரோன்னு கேட்க மாட்டோம், யார் ரைட்டர்னு கேட்போம், யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர், யார் டைரக்டர். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்தர் சார் இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து நிற்குது, நல்ல கண்டென்ட் படங்கள். ஸோ இப்போ என்னன்னா மலையாளத்தில் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம், இல்லைன்னா நல்ல யார் டைரக்டர்னு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது எந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது, ஹிந்திலெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம். தமிழ் சினிமாவிலே அப்படி தான். பட் ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க நான் கதை கேட்டிருக்கேங்க. இப்போ ஆனந்த் அவர் இருக்கிறார், குமரேசன், அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர். அவரோட கதைகள் எனக்கு தெரியும். அவரை நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ணேன், நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்போ ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பட்ஜெட் செலவாகும். அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்கே. ஏன்னா அந்த ஹீரோ இருந்தால் தான் வருவாங்க, அது நியாயமும் கூட. ஆனால் அப்படி மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள் சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைன்னா, ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு ஆள் நடிச்சா தான் அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த கதைக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் தான் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷம் ஒரு மாதிரி போகும், அடுத்த டேஸ்ட் மாறும், அடுத்த ஒரு 10 வருஷம் வேற மாதிரி ஆகும். ஸோ தமிழ் சினிமாவில் நான் கடைசியாக கேட்ட நிறைய கதைகள் வந்து மிக சிறந்த சூப்பர் கதையெல்லாம் இருக்கு. ஆனால் என்னன்னா அது எங்க வந்து அங்கே பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஏன்னா ஹீரோ இருந்தால் தான் அதுக்கான பட்ஜெட் அமையும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல கதை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லா பிரஸ் மீடியாவெல்லாம் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 1000 டைரக்டர்ஸ் தமிழ்ல மிக சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல தான் இவர் இருக்கிறார் பாலாஜி. ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்கு, ரொம்ப அருமையான கதை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இதில் நடிச்ச அந்த 6 கேரக்டருக்கும் இவங்கெல்லாம் கரெக்டுன்னு அவருக்கு தோணிருக்கே தவிர இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இவங்க நடிச்சா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டென்ட் நம்பி மட்டுமே எடுத்திருக்கிற இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். நீங்க பாருங்க. ஏன்னா எண்டாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்க இதை சேர்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும். கடந்த வருஷத்துல நான் பண்ண நிறைய படங்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான். இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள், நிறைய சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் பார்க்கும்போது சிறந்த 10 படம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட் தான் கடைசியில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல படங்கள், அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், ப்ரெஸ்ஸும் ஆதரவு கொடுங்க. சின்ன படம்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க அப்படிங்கிறதா என்னோடது. கண்டென்ட் நல்லா இருந்தால் 100% நீங்கள் செல் பண்ணுவீங்க தெரியும். இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஏன்னா நல்லா பண்ணணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ எல்லாமே பெர்ஃபார்மர், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்றது, ரொம்ப கிராமரா படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. லைட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப கிராமரா ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தப்பான கிராமரில் படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆச்சுன்னா படம் ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரி தமிழில் எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல படம்னு நான் நம்புறேன். இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லும் போது சீக்கிரம் அவர் அடுத்த படமும் எடுப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த டெக்னிக்கல் டீமா இதில் எடிட்டர்ஸ் எல்லாருமே, எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.
மியூசிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்சிஎஸ் அப்படின்னா சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மணிகள் சொல்லிட்டேன், திரும்பி ஒரு சொல்லிடுறேன். என்னோட பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். ஆனால் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ கேரளாவிலே பார்த்தீங்கன்னா நீல நிலவின் ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட டாப் சாங்காக இருந்திருக்கு. ஸோ தமிழ்லையுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து டாப் 10 சாங்ஸில் இருந்துட்டு இருக்கிற ரிலீஸ் ஆன நேரிலேருந்து என்னோட சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை. எனக்கு என்னன்னா நான் பண்ண நிறைய படங்களில் சாங்ஸ் பண்ணியிருப்போம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டைரக்டர் நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமா நானே கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கம் ஒரு படத்தில் கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு இது தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜெயம ரவி அவருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா மியூசிக் டைரக்டர் தூக்கணும்னு சொல்றாருன்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டுங்கிறது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அந்த படத்துக்கு இப்போ அன்வான்டா சும்மா ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குறவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு சீன்ல ஆக்சுவலி இப்போ ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி அவங்களை பில்ட் பண்ணிட்டு ரொம்ப டக்குன்னு அது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப வந்து மியூசிக்லயே அவங்களை எடுத்துட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த பாட்டு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சாங், அந்த சாங் வந்து ஒரு 2 பேரோட ஒரு 10 வருஷத்தை வந்து அந்த மாண்டேஜ்ல காமிச்சிடுறாங்க, அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓகே. மற்றபடி டெம்ப்ளேட்ல இருக்கிற சாங் தான் எனக்கு பிடிக்காதே தவிர சாங் பிடிக்காதவங்களாம் கிடையாது. நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இது சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நான் எந்த படத்தையும் பார்க்கறது இல்லை. ஹிட் ஆச்சுன்னா பெரிய படம், ஹிட் ஆகலன்னா அது எவ்வளவு பெரிய படம் இருந்தாலும் அது சின்ன படம் தான். ஸோ நம்ம எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். இந்த படம் வந்து என்னுடைய உழைப்புல எல்லா படத்துக்கும் போடுற சேம் எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கும். ஸோ இந்த படத்தில் எல்லாமே அவருக்கு தெரியும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து. ஏன்னா நீங்கள் பாட்டு கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இளையராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் உள்ள ஜீவன் இருக்கும். நான் சொல்லுவேன் சில டைம், அதான் என்ன அவருக்கும் மற்ற இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா சொல்லுவேன். தாய்ப்பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். ரெண்டுமே பால் தான், ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள எமோஷன்ஸ் வேற. ஸோ மியூசிக்கலாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால என்னன்னு தெரியல. ஸோ சரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்படிலாம் கிடைக்கும் போது நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஸோ அப்படி பண்ண படங்கள் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப அனுபவிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னா அது ஹிட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்கல பாட்டு. ஆனால் என்ன வந்து நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் திருப்தியும் இருக்கு. அப்படிதான் இந்த படத்தில் எல்லா மியூசிக்கும். இதுக்கு எனக்கு பேக்ல சப்போர்ட் பண்ண எல்லா சிங்கர்ஸ், இதோட லிரிக் ரைட்டர் கபிலன், அவர் இதுக்கு நிறைய லைவ் பிளேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு சப்போர்ட் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.